கர்த்தருக்குள் அன்பான சகோதரிகளே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தொடர்ந்து ஆராய்வோம். கடந்த வாரத்திலே நாம் சேமனுடைய சந்ததியில் சிலரை பற்றிய காரியங்களை பார்த்தோம். பாபேல் கோபுரம் வரை சேமனுடைய சந்ததியார் எப்படி இருந்தார்கள் என்பதை கடந்த வாரத்திலே பார்த்தோம். ஏபேர் 34 வயதான போது பேலேகை பெற்றான். பேலேகை பெற்ற பின் ஏபேர் 430 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திலையும் பெற்றான். அதன் பிறகு நாம் இன்றைக்கு 18வது வசனத்தில் தொடங்குகின்றோம். இந்த சந்ததிகள் என்பது உண்மையிலேயே பிறந்து வாழ்ந்தவர்கள். அதனால் ஆதியாகமம் மட்டுமல்ல, வேதாகம் முழுவதுமே வரலாற்றில் நிகழ்ந்தவரை தொகுத்திருப்பவர்களாக இருக்கிறது என்பதை நாம் முதலில் விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா பல கிறிஸ்தவர்களே கூட என்ன செய்கிறார்கள், ஏதோ எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு போயிடுறாங்க. ஆனால் இது அப்படிப்பட்ட காரியம் அல்ல. இதை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் சொல்றார். வேத வாக்கியங்களை வாசித்து பாருங்கள் சொல்ல, வேத வாக்கியங்களை படித்து பாருங்கள் சொல்ல, வேத வாக்கியங்களை கற்றுப்பாருங்கள் சொல்ல, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்ங்கிறார். வேத வாக்கியங்களை ஆராயும் போதுதான் நமக்கு இந்த உலகத்துடைய உண்மையான நிலைமை புரிபட ஆரம்பிக்கும். வேறு எந்த புத்தகத்திலும் இந்த மகத்துவங்கள் இருக்காது. அப்போ இன்னைக்கு 18வது வசனத்தை பார்க்குறோம். பேலேகு 30 வயதான போது ரெகுவை பெற்றான். இந்த பேலேகு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி போன வாரமே சொன்னேன் நான். உங்களுக்கு தெரியுமா? பேலேகு என்றால் என்ன? பிரிவினை. பேலேகு என்றால் பிரிவினை. ஏன் பேலேகுன்னு பேர் வச்சான்? அவங்க அப்பா ஏபேர் ஏன் பேலேகுன்னு பேர் வச்சாரு? அந்த பேலேகு பிறந்த காலத்திலே தான் பாபேல் கோபுரம் கட்ட தொடங்கப்பட்டது. இந்த பாபேல் கோபுரம் கட்டுகின்ற விஷயத்தில் ஏபேர் உடன்படவில்லை. போன வாரமே சொன்னேன் அதை பற்றி. ஏபேர் அதில் உடன்படவில்லை. இது தேவனுக்கு விரோதமான காரியம்னு சொன்னார். அதனால் அந்த நேரத்தில் அந்த பிரிவினை உண்டானதுனால அப்போ பிறந்த அந்த மகனுக்கு பிரிவினைனே பேர் வச்சிட்டார். பேலேகு அப்படின்னு பேர் வச்சிட்டார். ஆனால் இந்த காரியத்தில் உடன்படாதனால மனித மக்கள் பேசிக்கொண்டிருந்த மொழியானது ஏபேரின் மூலமாய் தக்க வைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு மற்ற மக்கள் பேசிய மொழியெல்லாம் அங்கே தான் ஆரம்பமானது. தமிழ் மொழி உட்பட எல்லா மொழிகளும் ஆரம்பமானது அந்த பாபேல் கோபுரத்தில் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தமிழ் வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது தமிழ் ஆராய்ச்சி கழகம், தமிழ் வளர்ச்சித்துறைன்னு ஒரு துறை இருக்குது. அதனுடைய வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது தமிழ் மொழி தோன்றிய வரலாறை பார்க்கும்போது சுமார் கிமு சுமார் 3700 ஆண்டில் தோன்றியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த 3700ங்கிறது எது? பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட ஆண்டு மிக தெளிவாக இருக்கிறது. அப்போ அந்த பாபேல் கோபுரத்தில் மொழிகள் சிதறியது இல்லையா? அந்த சிதறிய மொழிகளில் ஒன்று தமிழ் மொழி. வேறு எந்த மொழிக்கு இல்லாத சிறப்பு இந்த இந்திய நாட்டில் தமிழ் மொழிக்கு இருக்கிறது. காரணம் தமிழ் மொழி தான் இந்த நாட்டில் இருக்கிற மொழிகளே ஆக பழைய மொழி. அதிலிருந்து தான் கிடைத்தது மற்ற எல்லாமே. மேற்கு வங்காள முதலமைச்சர் யார்? இப்போ மம்தா பானர்ஜி. அவங்க சொல்கிறாங்க, இந்தியாவிலே ஆதிக்குடிகள் மட்டும்தான் இருக்கணும்னாக்கா நம்ம எல்லாரும் போயிடணும், தமிழ்நாட்டு மக்கள் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தெரியாமல் சொல்லலை அதெல்லாம். ஏன்னா இங்கே இந்திய நாட்டில் தமிழ் மக்கள் தான் ஆதிக்குடிகள். இதிலிருந்து கிடைத்து தான் மற்ற எல்லா மொழிகளுமே. அதை உறுதியாக சொல்ல முடியும். எங்கள் இப்போ நிறையா பொய்யான வரலாற்றை, பொய்யான பிரச்சாரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான வரலாறு, இந்த இந்திய நாட்டுடைய வரலாறு அதுதான். இந்தியாவுடைய ஆதிக்குடிகள் யாருன்னா தமிழ் மக்கள் தான். அந்த தமிழ் எங்கேருந்து வந்தது? பாபேல் கோபுரத்திலிருந்து கிடைத்து வந்தது. அதுக்கு முன்னாடி மக்கள் பேசிக்கின்ற மொழி எபிரேய மொழி. இப்போ பேலேகு 30 வயதான போது ரெகுவை பெற்றான். ரெகுவை பெற்ற பின்பு பேலேகு 209 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்போ பேலேகு மொத்தம் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு? பேலேகு 30 வயதான போது ரெகுவை பெற்றார். அதன் பிறகு 209 வருஷம் உயிரோடு இருந்தார். 239 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறார் பேலேகு. இங்கே பாரு, இங்கே கவனிக்கணும், விளையாடக்கூடாது, கவனி உட்காந்து. அப்போ இந்த ரெகுனா என்ன அர்த்தம்? பேலேகுனா பிரிவினைன்னு பார்த்தோம். ரெகுனா என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது நண்பன் அல்லது மேய்ப்பன், இந்த ரெண்டுமே இருக்குது.
இந்த ரெகு என்ற பெயர் வந்து நமக்கு பரிச்சயமான பெயர் தான். யாருக்காவது தெரியுமா? ரெகுவேல் யாரு? மோசையுடைய மாமனார் எத்திரோ, அவருக்கு இன்னொரு பேர் வந்து ரெகுவேல். அப்ப இந்த ரெகுவை பெற்ற பின் பேலேகு 209 வருஷம் உயிரோடு வந்து குமாரனையும் குமார்த்திகளையும் பெற்றான். ரெகு என்றால் நண்பன் அல்லது மேய்ப்பன் என்று பொருள். இந்த ரெகு வந்து சேருக்கை பெற்றான். ரெகு 32 வயதான போது சேருக்கை பெற்றான். சேருக்கை பெற்ற பின் ரெகு 207 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமார்த்திகளையும் பெற்றான். அப்போ ரெகு வந்து மொத்தம் 239 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். இப்போ ஆயுசு நாட்கள்லாம் குறைந்து கொண்டே வருகிறது பாருங்கள். இந்த நோவாவின் காலத்திலையும் நோவாவின் காலத்துக்கு முன்பும் நோவாவின் காலத்திலையும் அவரை தொடர்ந்து வந்த முதல் சில சந்ததியாரும் ஒரு 500 வருடமும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே பேழைகள் இருந்து பார்க்கும்போது ஆண்டுகள் குறுகி கொண்டே வருகிறது, மக்களுடைய வாழ்நாள் குறுகி கொண்டே வருகிறது. அப்போ ரெகு வந்து 230 வருஷம் வாழ்கிறாரு. செருகு வந்து 30 வயசில் அவர் வந்து என்ன செய்கிறாரு? குழந்தை பெற்றார். அடுத்தது செருகை பெற்ற பின் ரெகு 207 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். செருகு 30 வயதான போது நாகோரை பெற்றான். இப்போ தான் உண்மையான மீட்பின் வரலாற்றுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நாகோர் என்பவர் செருகின் 30 வயதிலே பிறந்தார். இந்த செருகு வந்து செருகு இல்லை, நாகோர். நாகோர் வந்து ஆபிரகாமை பெற்றவருக்கு தகப்பனாகிறார். அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இங்கே இந்த வம்ச வழியில் வரக்கூடிய நபர்கள் நிறைய குழந்தைகளை பெற்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு மகை மட்டும் பெற்றுக்கல. அங்கே என்ன சொல்கிறாங்க? ஒவ்வொரு தடவையும் செருகை பெற்ற பின் ரெகு 207 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான் சொல்கிறாங்க இல்லையா? 21வது வசனத்தில். அது மாதிரி 23வது வசனத்தில் நாகோரை பெற்ற பின் செருகு 200 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்போ மற்ற குமாரர்கள் குமாரத்திகள்லாம் யாருன்னாங்க? அதை பற்றி பைபிளில் சொல்லப்படல. நமக்கு தெளிவான வரலாறு வேண்டும்னா நம்ம மற்ற புத்தகங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பைபிளில் எதற்காக அந்த ஒரு மகனை கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்துகிறாங்க? அந்த மகன் வழியாகத்தான் ஆபிரகாம் பிறக்க போகிறார். பேலேக்கு அப்புறம் நிறைய மகங்க பிறந்தாங்க ஏபேருக்கு. ஆனால் அவங்கள பற்றி சொல்லலை. ஏன்னா பேலேகு மூலமாகத்தான் ஆபிரகாமுடைய சந்ததி வருகிறது. அதே மாதிரி பேலேகு 30 வயதான போது ரெகுவை பெற்றார். அதுக்கு பின்பு 209 வருடம் உயிரோடு வந்து குமாரையும் குமாரத்திகளையும் பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. அவர் எந்த குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றார் அதை பற்றி விவரம் பைபிளில் இல்லை. அப்போ இதிலிருந்து நம்ம இன்னொன்று புரிஞ்சுக்கிறோம். வேதாகமங்கிறது வெறுமனே சந்ததிகளுடைய வரலாற்றெல்லாம் சொல்லிட்டு போகிற புஸ்தகம் அல்ல. எல்லா சந்ததிகளுடைய வரலாறும் இதில் கிடையாது. நமக்கு தேவையான எதுவோ அதை மாத்திரம் அங்கே கொடுக்குறாரு ஆண்டவர். அப்போ இங்கே பார்க்கிற போது நாகோர் 29 வயதான போது தேராகை பெற்றான். இந்த நாகோருக்கு வந்து 29 வயசில் தேராக என்று ஒருத்தர் பிறந்தார். அந்த ஒரு தேராக தான் முக்கியமானவர். ஏன் அவர் முக்கியமானவர்? இந்த தேராக தான் ஆபிரகாமுக்கு தகப்பனாக இருந்தார். இந்த தேராக வந்து அதான் நாகோர் வந்து தேராகை பெற்ற போது அவருக்கு வயது என்ன? 29 வயது. தேராகை பெற்ற பின் நாகோர் 119 வருடம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றார். அதன் பிறகு தேராகுக்கு பாருங்கள், இது வரைக்கும் 29 வயசில் குழந்தை பிறந்துச்சு, 30 வயசில் குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் தேராகு பாருங்கள், தேராகு 70 வயதான போது 70 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை தேராகுக்கு. அங்கே தொடங்குது. எது? ஆபிரகாமுக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு 100 வயசு வரைக்கும் குழந்தை இல்லையா? அப்போ இங்கே பார்க்கும்போது தேராகு 70 வயதான போது அந்த ஆபிரகாம் தான் ஆபிரகாம் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். பின்னாடி ஆபிரகாம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான். இந்த நாகோர் வந்து தேராகுடைய மகன். ஆனால் நாகோருடைய தகப்பன் பேர் என்ன? அதுவும் என்னது? நாகோர் தான். நாகோர் வந்து 29 வயதான போது தேராகை பெற்றான். வசனம் 24. நாகோர் 29 வயதான போது தேராகை பெற்றான். அந்த நாகோர் வேற. இங்கே வந்து தேராக வந்து தன்னுடைய மகனுக்கு நாகோர்னு பேர் வைக்கிறார். அப்போ தன்னுடைய அப்பா பேரவே வைக்கிறார் மகனுக்கு. நம்ம வழக்கம் தானே இதெல்லாம்.
எங்கள் அப்பா பேரை தான் இவங்க ஓகேன்னு சொல்லி சில பேர் சொல்லிடுறாங்க. ரூபனுக்கும் கிறிஸ்டோவுக்கும் அதே மாதிரி தான் வச்சுருந்தோம். பால் அப்படிங்கிறது எங்கள் அப்பா பேர், சின்னப்பன்னு சொல்லுவாங்க. அதை இங்கிலீஷில் சொன்னால் டீசெண்டாக சொன்னால் பால். அது மாதிரி செல்வா அப்படிங்கிறது அவங்க அப்பா பேர், சிஸ்டரோட அப்பா பேர் செல்வராஜ். அது 2 பேர்த்துக்கு அந்த அப்பா நினைவாக தான் வச்சுருக்கோம். அது வழக்கம், அது வந்து அப்பாவுடைய பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு வைக்கிறாங்க. அப்போ தேராக 70 வயதான போது ஆபிராம் நாகோர் யார்? தேராவுடைய அப்பா. தேராவுடைய அப்பா பேரவே இங்கே குழந்தைக்கும் வைக்கிறார். அப்புறம் ஆரான் என்பவர்களை பெற்றான். தேராவுடைய வம்ச வரலாறை இப்போ பார்க்கணும். தேராக வந்து ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். இந்த ஆரான் வந்து லோத்தை பெற்றான். ஏன் நாகோர் மற்றவங்களாம் பெற்றிருக்க மாட்டாங்களா? ஆரானுக்கு வேற மாதிரி இருக்க மாட்டாங்களா? இங்கே லோத்தை மட்டும் ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா லோத்து பின்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் பாட்டு வர்றார். நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம வரக்கூடிய அதிகாரங்களை பார்க்க போகிறோம். லோத்தனுடைய மனைவி என்ன செய்தாள்? பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணானாள். நம்ம கேள்விப்படும் இல்லையா? அந்த லோத்து வந்து ஆபிரகாமுடைய வந்தார். ஆபிரகாமுக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஆசீர்வாதம் கிடைக்காததுக்கு ஒரு காரணமும் லோத்து. ஏன்னா அவர் கூடவே இருந்ததுனால தேவன் என்ன சொல்லிதார் வாக்குத்தத்தம்? நீ உன்னுடைய ஜனத்தையும் உன்னுடைய இடத்தையும் உன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றிவான்னு சொன்னார். இவர் வந்து ஆரான் இறந்து போயிட்டதுனால, யார்? ஆபிரகாமுடைய சகோதரன் இறந்து போயிட்டாரு. அதனால் அவருடைய மகனை தன்னுடைய மகனாக எடுத்து வளர்த்தார். அவரையும் கூட்டிக்கிட்டே திரிகிறார். ஆனால் தேவனுடைய சித்தம் அது வரல. அதனால தான் அப்புறம் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். ஆரானுடைய மந்தை மேய்ப்பிருக்கும், லோத்தனுடைய மந்தை மேய்ப்பிருக்கும், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பிருக்கும் ஒரு கலகம் உண்டாகுது. எல்லாத்துக்கும் இடம் பத்தலை. அப்படிங்கிறதுனால நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நீ வடக்க போனால் நீ தெற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். யார்? ஆபிரகாம். அது மாதிரி பிரிஞ்சு போனாங்க. அதுக்கப்புறம் தான் சாராள் மூலமாக குழந்தை பிறந்துச்சு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அப்படி. அது அந்த காரியங்கள் வரும்போது நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இங்கே பார்க்கும்போது தேராகுடைய வம்ச வரலாறு 27ஆம் வசனம். தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரோன் லோத்தை பெற்றான். தேவையை பெற்றான் இங்கே சொல்லுகிறார்கள். ஆரான் லோத்தை பெற்றான். அப்போ இங்கே தேராகி பிறந்தவர்கள் ஆபிராம் மூத்தவர், நாகோர் இளையவர், ஆரான் கடைசியார். இந்த 3 மகன்கள் வந்து தேராவுக்கு பிறந்தார்கள். இதில் என்ன ஒன்றை கவனிக்க வேண்டும் என்றால், இவர்கள் வாழ்ந்த பூமி இருக்கல, ஊர் என்ற கல்தையருடைய நாடு இன்னைக்கு பாபிலோனில் இருக்கிறது. பாபிலோன் யூப்ரடிஸ் நதிக்கு டைகிரிஸ் நதிக்கு இடைப்பட்ட பகுதி என்றைக்கே அது இருக்குது. அந்த ஊருக்கு பேரே ஊர். ஒரு ஊருக்கு பேரே ஊர். அந்த ஊரில் வந்து விக்கிரகம் நிறைய இருந்தது. எல்லா மக்களும் விக்கிரகளை செய்வது, விக்கிரகளை வழிபடுவது, ஆராதனை செய்வது இதெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆபிரகாம் மட்டும் அந்த காரியத்துக்கு உடன்படவில்லை. இதை போய் என்ன மண்ணில் போய் செஞ்சுக்கிட்டு, கல்லில் போய் செஞ்சுக்கிட்டு, இதை போய் வழிபட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதிலெல்லாம் கடவுள் இருக்க மாட்டார் அப்படின்னு ஏதோ ஒரு உந்துதல் அவருக்கு சொல்லியிருக்கிறது. அப்படி அவர் வந்து விக்கிரகனை செய்யாமல் உண்மையான தேவனை தேடிக்கொண்டிருந்தபடியால் தேவன் வந்து அவரை தேர்ந்தெடுத்தார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற வேளையிலே தேவனை தேடுவது நமக்கு நியமிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. இந்த உலக மக்கள் பல்வேறு விதமான வழிபாடுகளை செய்வார்கள், பல்வேறு காரியங்களை செய்வார்கள். அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வந்து தேவனுக்கு உகந்தவரை தேடுகளாக இருக்க வேண்டும். எது வரைக்கும்? நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் தேவனை மாத்திரமே தேடுபவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் பார்க்கும்போது என்ன செய்கிறாங்க, உங்கள் அம்மாவும் அப்பாவும் தானே முதல் தெய்வம் அப்படிங்கிறாங்க. மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிறாங்க. தெய்வத்துக்கு 4வது இடம் தான் கொடுக்குறாங்க. முதல் இடம் அன்னைக்கு, அதுக்கு அடுத்த இடம் தந்தைக்கு, அப்புறம் ஆசிரியருக்கு, அப்புறம் கடைசி இடம் தான் தெய்வத்துக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த வரிசை முறைமைகள் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில பயன்படாது. நம்ம வரிசை முறை எப்படி இருக்க வேண்டும்? முதல்ல தேவன், அதுக்கப்புறம் நமக்கு உயிர் கொடுத்த தந்தை, உடல் கொடுத்த தாய், அப்புறம் வந்து ஆசிரியர். அப்படி தான் வரணும். ஏன்னா தாய் வந்து தானே ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. தந்தை உயிர் கொடுக்கறதுனால தான் தாய்க்கு குழந்தை பிறக்கும். அப்போ முதல்ல தேவன், அதுக்கப்புறம் தந்தை, அப்புறம் தாய், அப்புறம் தான் ஆசிரியர்.
இந்த வரிசை தான் இருக்குமே தவிர இந்த உலகத்தார் சொல்லுவது போல மாதா பிதா குரு தெய்வம்ட்டு நம்ம சொல்லிக்கூடாது. எல்லாவற்றிலையும் முதலிடம் யாருக்கு தான் இருக்க வேண்டும்? தேவனுக்கு தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த தேவன் தான் இந்த உலகத்தையும் இதில் யாவற்றையும் உண்டாக்கி நம்ம எல்லோரையும் வாழ்வதற்கு வழிவகை செய்து கொடுத்தவர். நம்ம சாதாரணமாக இந்த உலகத்தில் பார்க்குற பொருளே நமக்கு சொல்லும். ஒரு விதையை நட்டு வைக்கிறோம், அந்த விதை செடியாக முளைக்குது, அந்த செடியாக முளைச்சி காய் கொடுக்குது, எல்லாமே செய்யுது. அது பக்கத்தில் இன்னொரு விதையை நட்டு வைக்கிறோம், அந்த விதை என்ன செய்ய மாட்டேங்குது? முளைக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம என்னதான் நீர் ஊற்றி உரம் போட்டு எல்லாம் வளர்த்தாலும் அதை விளைய செய்வது யார்? தேவன் தான் இல்லையா? நான் நட்டேன், அப்போது நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார்னு சொல்கிறார். ஆக இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு உயிருமே தேவனாலே உண்டாக்கப்பட்டு, தேவனாலே உருவாக்கப்பட்டு, தேவனாலே பிறப்பிக்கப்பட்டு, தேவனாலே போஷிக்கப்பட்டு, பராமரிக்கப்பட்டு வளர்கின்றது. இதுக்கு சாதாரண ஒரு செடியை உதாரணம் கொடுத்தான். ஒரு சாதாரண செடிக்கே இந்த மாதிரி செஞ்சார்னாக்க நமக்கு எவ்வளவு செய்ய தயாராக இருக்கிறார். அதான் மத்திய 5 தெளிவாக சொல்கிறார். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளுக்கும் உங்கள் பரமைப்பு தான் பிழைப்பூட்டுகிறார். அதே மாதிரி காட்டு புஷ்பங்களை பாருங்கள் அப்படிங்கிறார். காட்டில் இருக்கிற பூக்கள் பார்க்கும்போது நல்ல அழகான பூக்கள்லாம் நிறையா போகுது. இந்த முள்ளி செடியெலாம் அங்கே இருக்கும்ல, நம்ம பக்கம் இப்போ அந்த பூக்கள்லாம் பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஒரு பூ இன்றைக்கு இருந்து என்ன செய்ய போகிறது? நாளைக்கு வாட போகிறது. அப்படிப்பட்ட ஒரு பூவுக்கு தேவன் அவ்வளோ அழகாய் உடுத்து வைப்பார் என்றால் நமக்கு உடுத்து வைக்க மாட்டாரா? இந்த காரியங்கள் நம்முடைய இருதயத்தை விட்டு விலகவே கூடாது. மத்திய 6:33 சொல்கிறார் இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடிவிட்டு மற்ற காரியங்களை தேடும்போது நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கிறது. இன்றைக்கு இப்போ ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட நம்முடைய பிள்ளைகளிலே பல பேர் அதை இன்னும் உணர மாட்டேன்னு நினைக்கிறார். அவர்களை உணர செய்ய வேண்டும், அவர்களை உணர வைக்க வேண்டும். நீங்கள் என்ன வேணாலும் வேலை செய், என்ன வேணாலும் சம்பாதி, ஆனால் முதல்ல எதை தேடு? ஆண்டவரை தேடு அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை என்ன செய்கிறாரு? 31 மத்திய 6:31 பாருங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு தேவைங்கிறது பரமபிதா தெரியாதா? அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகின்ற போது நமக்கு எல்லாமே குறைவர கொடுக்கப்படும். தாவீதான் சொல்றார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் நல்லாதாவே நடக்குதா? நம்ம கெட்டது நடக்குது இல்லையா? ஆனால் அந்த கெட்டது தேவன் அனுமதிக்காமல் நமக்கு நடக்காது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுலேயும் நமக்கு ஒரு நல்லது இருக்கும். நமக்கு அது அப்போது புரியாது, கொஞ்சம் நாள் கழிச்சு தான் புரியும் நமக்கு. ஏன்னா நம்ம விரும்பினதெல்லாம் விரும்புகிற போதெல்லாம் கிடைத்து கொண்டு இருக்காது. நம்ம விரும்புகிற விஷயங்கள் சில வேளை என்ன செய்யும்? கொடுக்காமல் தடைப்பட்டு போகும். நம்ம என்ன விரும்புவோம்? பிள்ளைங்க பழம் கேட்டால் பழம் கொடுப்பான், கத்தியை கேட்டால் கையில் கொடுப்போமா? கத்தியை கேட்டால் கொடுப்போமா? பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டோம். ஏன்? அந்த பிள்ளை கையை வெட்டிக்குங்க நமக்கு தெரியும். நம்ம அந்த நேரத்தில் தான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. நமக்கு பழம் எது, நமக்கு கத்தி எதுங்கிறது நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். அப்போ அவர் நன்மையான ஈவுகளை நமக்கு கொடுக்கிறார், மற்ற எல்லா காரியங்களையும் நம்ம விட்டு விலக்கி விடுகிறார். இந்த விஷயங்களை நாம் ஆழ்ந்து நிதானிக்க வேண்டும். ஒரு இறப்பு நடக்கிறது, ஒரு துக்கமான காரியம் நடக்கிறது, ஒரு இழப்பு ஏற்படுகிறது, ஒரு வண்டி வாங்கி வச்சுக்கோம் தொலைஞ்சு போச்சு, இதெல்லாம் நமக்கு மனசை கஷ்டப்படுத்துகிற காரியங்களாக இருக்கிறது. ஆனால் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இழப்புகள் எல்லாவற்றிலையுமே ஒரு நன்மை இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நாம் இழப்புகளையும் நம்ம குடும்பத்தில் இறக்கின்ற இறப்புகளையும் கூட
சகஜமாய் ஏற்று பழகிக்கொள்ள வேண்டும். ஒரு துக்கம் வர்ற போது நம்ம ரொம்ப அந்த துக்கத்திலே அமிழ்ந்தி போயிடுறது நல்ல காரியம் அல்ல, கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய காரியம் அல்ல. அது சந்தோஷமான ஒரு சம்பவம் நடக்குதுனாக்க உடனே ஓய் பண்ணு கொதிக்கிறது, அந்த மாதிரியும் செய்யக்கூடாது. எல்லாவற்றையுமே சமமான நிலையிலே கொண்டு செலுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மைக்கு எல்லாவற்றையும் நன்மைக்காக தான் அனுமதிக்கிறார். ரோமர் 8:20 சொல்றார் இல்லையா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தில் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். சகலம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுகின்ற போது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய கட்டளை கீழ்ப்படிவதுதான் அவர் மேல் அன்பு கூறுவது. அது 1 யோவானில் சொல்றார் அவர். நாம் அவருடைய கட்டளை கீழ்ப்படிவதே அவரில் அன்பு கூறுவதான். அவருடைய கட்டளை நமக்கு பாரமானவர்களும் அல்ல அப்படிங்கிற. அப்ப நாம் தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிந்து அவரிடத்தில் அன்பு கூறுகிற போது நமக்கு நடக்கின்ற எல்லாவற்றையுமே நன்மைக்கு எதுவாக தான் நடத்துவார். நமக்கு வேணா தீமையை தெரியலாம், ஆனால் அது நன்மைக்கு எதுவாக தான் நடத்துவார். எந்த காரியத்திலையும் நமக்கு தீமை அணுக அவர் அனுமதிக்க மாட்டார். அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து, தேவனுக்கு கீழ்ப்படிகளாக இருந்து, தேவனுடைய கற்பனை நிறைவேற்ற பிள்ளைகளாக இருந்து வாழுகின்ற போது நிச்சயமாக நமக்கும் இந்த உலகத்து மக்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். எல்லாம் செய்வார்கள், சந்தோஷமான காரியம்னா ஒரே ஏறி குளிக்கிறது, வருத்தமான காரியம் நடந்தால் ஒரேடியாக அமுங்கி போயிடுறது. அந்த மாதிரி இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமான காரியத்திலையும் துக்கமான காரியத்திலையும் தங்களுடைய மன உணர்வை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாய் நம்ம எல்லாவற்றையுமே சரிசமமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாய் வாழுகின்ற ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுப்பார். இந்த நாளிலே அதைத்தான் தேவன் நமக்கு சொல்லுகிறார். இந்த வரலாற்றை நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் முடித்துக்கொள்வோம். 11ஆம் அதிகாரத்தை. இது ரொம்ப முக்கியமான அதிகாரம். இது இதுவரைக்கும் நம்ம இப்படி படிச்சிருக்க மாட்டோம் இல்லையா? இந்த 11ஆம் அதிகாரத்தை இதுவரைக்கும் நம்ம இப்படி படிச்சிருக்க மாட்டோம். இந்த கோணம் புதிதான கோணமாக இருக்கிறது. ஒவ்வொரு நபருக்குமே ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதை அடுத்த வாரத்தில் இன்னும் விரிவாக பார்ப்போம். இந்த 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த வம்சங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது இன்னும் விரிவாக தொகுத்து நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய பந்திக்கு கடந்து செல்வோம்.